ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம டேஸ்டியான திணையில் கிச்சடி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நீங்கள் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், அரை தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். அதை வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இடைப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திணையை பார்த்திங்கன்னா 100 கிராம் எடுத்திருக்கேன். அதில் 300 ml பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அதுவுமே நம்ம சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கணும். கொத்தமல்லி சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயிலே சால்ட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வச்சுருக்க அந்த திணை அரிசியும் தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதித்த உடனே நம்ம குக்கரை விசில் போட்டு மூட போகிறோம். மொத்தம் 3 விசில் விட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியாக பிரியாணி மாதிரி இருக்கும். இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். அதிக வெஜிடபிள்ஸ் போட்டு அடி பிடிக்காமல் சரியான பக்குவத்தில் சூப்பராக இருக்குது. இது நீங்கள் எப்படியே சாப்பிட்லாம், சட்னி வச்சு சாப்பிட்லாம், அதில் சாம்பார் ஊற்றி கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாடையும் அவ்வளோ இதாக இருக்குது, ஜம்முன்னு வாடை அடிக்கிது. கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.